வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மாம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். மா, பலா, வாழை அப்படின்னு முக்கணிகளை குறிப்பிடுவாங்க. அதில் முதலிடம் பிடிக்கக்கூடியது இந்த மாம்பழம் தான். மாம்பழம் நமக்கு இந்த கோடைக்கால சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பழம். ஸோ குறிப்பிட்ட இந்த சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த மாம்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு, அந்த ஊட்டச்சத்துக்களால் என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக மாம்பழத்தில் நார் சத்து, விட்டமின் B6 இருக்குது, விட்டமின் A, விட்டமின் Cயும் அதிகம் இருக்குது. பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர் போன்ற கனிமச்சத்துக்கள் இருக்கு. இது போக பீட்டா கரோட்டின் நிறைய ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களாக நமக்கு செயல்படுது. ஸோ மாம்பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி, வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்களுடைய உள்ளடக்கம் மிகவும் அதிகம். இது நமக்கு அனைத்து வழிகளிலுமே நல்ல உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ மாம்பழத்தில் வளமான அளவில் பொட்டாசியம் இருக்குது. 144 மில்லிகிராமில் 4% பொட்டாசியம் இருக்குது. மற்றும் மெக்னீசியம் 9 மில்லிகிராமில் 2% மெக்னீசியம் இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியமும் மெக்னீசியமும் மாம்பழத்தில் இருக்கிறதால அதிக ரத்த அழுத்தம் கொண்ட நோயாளிகளுக்கு இயற்கை மருந்தாக மாம்பழம் அமைகிறது. இந்த பொட்டாசியம், மெக்னீசியம் மூலமாக நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் தளர்த்தப்படும். ஸோ நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் உடலுக்கு பாய ஆரம்பிக்கும். போதுமான அளவு ரத்த ஓட்டம் நரம்புகள் வழியாக இதயத்திற்கு சுருங்கி விரியே சென்று இதயத்திற்கு ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீராக கிடைக்கும் பொழுது இதய துடிப்பும் சீராக இருப்பதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா பிபி ப்ராப்ளம் நமக்கு இருந்துச்சுன்னா அதன் மூலமாக இதயம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் பிபி ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அந்த ஹை பிபின்னு சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலையை நீங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் செய்யணும்னா மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கொலஸ்ட்ரால் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் அதிக அளவு பெக்டின் அப்படின்ற அந்த கரையக்கூடிய நார் சத்து இருக்கிறதால இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் ஏற்படாது. நீங்கள் மாம்பழம் சாப்பிட்டீங்கன்னா உணவுகளிலிருந்து வரக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள்லாம் உங்களுடைய ரத்த நாளங்களில் படியாது. ஏற்கனவே ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளும் உங்களுக்கு வெளியேற்றப்படும். இதனால் ரத்த நாளங்களில் கொழுப்பு அடைப்பு எதுவும் இல்லாததால் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும். ஸோ போதுமான அளவு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சப்ளை ஆகும்போது எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இருக்காது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதால நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். அதனால் தீங்கு விளைவிக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை குறைச்சிக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எடை ஆரோக்கியமான முறையில் நம்ம பக்க விளைவுகளே இல்லாமல் அதிகரிச்சிக்கணும் அப்படின்னா மாம்பழத்தை எடுத்துக்கலாம். ஸோ உடல் எடையை நம்ம எப்போதுமே அதிகரிக்கணும் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்படி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா சுலபமாக எடையை அதிகரிக்கலாம். ஏன்னா 150 கிராம் மாம்பழத்தில் 86 கலோரிகள் அடங்கியிருக்கு. இது உடல் சுலபமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கலோரிகள். ஸோ மேலும் மாம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவுச்சத்து இதை சர்க்கரையாக மாற்றும் போது எடையை அதிகரிக்கிறதுக்கு இதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கப்படும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஸோ மாம்பழத்தெல்லாம் நீங்கள் உங்களுடைய உணவுகளோடு சேர்த்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கப்படும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டு முறையான அளவில் பராமரித்துக் கொள்வதற்குமே நீங்கள் மாம்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். செரிமான மென்மை மற்றும் அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த அமிலத்தன்மையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு பழமாக மாம்பழம் இருக்கு. மாம்பழத்தில் இருக்கக்கூடிய செரிமான நொதிகள் இயல்பான ஒரு முறையில் செரிமானத்தை நடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மாம்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. ஸோ இப்போ நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு முதல் முக்கிய காரணம் என்னென்னா நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டதால தான் நமக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும். ஸோ அந்த மாதிரி எந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் இல்லாமல் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தை வளமான அளவில் பெற்றுக்கொள்வதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உணவுகளை சாப்பிடுவோம். அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள், சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் என எந்த பிரச்சனையுமே இல்லாமல் செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கழிவுகளை முறையான அளவில் வெளியேற்றிக் கொள்வதற்கெல்லாம் மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் உணவுகள் செரிமானமாகாமல் போகிறதால ஏற்படக்கூடிய அந்த அசிடிட்டி பிரச்சனை இது எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழத்தில் அதிகமாக இரும்பு சத்து இருக்கிறதால ரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது மிகவும்
நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு ரத்த சோகை இருக்குது அப்படின்னாலே நமக்கு இரும்புச்சத்து வந்து குறைவாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உணவுகளை நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இரும்புச்சத்து பற்றாக்குறையை தான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் வந்து குறிக்கும். ஸோ இரும்புச்சத்து குறைவாக உங்களுக்கு இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து தலை வலிக்கும், குறிப்பாக மயக்கம் ஏற்படும், உடல் பலவீனமாக இருக்கும், உடல் சோர்வாக இருக்கும், குமட்டல், வாந்தி உணர்வு, கை நகங்களில் கீறல் போன்ற அமைப்பு, எந்த வேறு வேலையுமே உங்களால் வந்து சுலபமாக செய்ய முடியாமல் சோர்ந்தே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு கவனமே இருக்காது, கவனமின்மை இருக்கும், கவனச்சிதறல் இருக்கும், மூளை வந்து ஒழுங்காக செயல்படாது. இந்த மாதிரி இது எல்லாமே அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கான அறிகுறிகள் தான். இந்த பிரச்சனைகள் எதனால் இருக்குன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையால் தான் இருக்குது. இப்போ நீங்கள் மாம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வளமான இரும்புச்சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது இரும்புச்சத்து பற்றாக்குறை நீக்கப்படும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் உங்களுக்கு இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும் பொழுது ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்து செல்லும். இதனால் நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. அந்த ரத்த சோகை பிரச்சனை விடுபட்டுருவீங்க. குறிப்பாக ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. கிருமிகள் ரத்தத்தில் எதுவும் இல்லாமல் ரத்தம் சுத்திகரிக்கப்படும். முகப்பொருவை சரி பண்ணுகிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாம்பழம். முகப்பொருவை சரிப்படுத்துவதற்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஏனெனில் சருமங்களில் அடைக்கப்பட்ட துவாரங்களை விடுவிக்கிறதுக்கு மாம்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த துவாரங்கள் திறந்தவுடன் முகப்பொருட்கள் மெதுவாக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அடைப்பட்ட துவாரங்களை நீக்கி விடுறது தான் முகப்பொருவை நிறுத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு சிறந்த வழி. ஸோ அந்த துவாரங்களை வந்து நமக்கு நீக்கி விடுவதற்கு மாம்பழம் சாப்பிடணும். இந்த பயனை அனுபவிக்கிறதுக்கு எப்போதுமே நீங்கள் மாம்பழம் சாப்பிட வேண்டியது கிடையாது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் மாம்பழ கூளை எடுத்து உங்களுடைய முகத்தில் தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து முகத்தை நீங்கள் தூய்மையான ஒரு தண்ணியில் வந்து நீங்கள் கழுவும் போது தூய்மையான துணியில் உங்களுடைய முகங்களை தொடச்சிங்க அப்படின்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய அந்த அடைப்புகள்லாம் உங்களுக்கு விடுபடும். மாம்பழத்தை நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுடைய சருமம் உள்ளிருந்து அழகாக்கப்படும். அது ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக இருக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் எதுவுமே இருக்காது. வயதான சுருங்கிய தோற்றம் கூட உங்களுக்கு தெரியாது. ரெஃப்ரெஷ்மெண்ட்டான, புத்துணர்ச்சியான, சுறுசுறுப்பான சருமம் கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் மாம்பழத்தை உணவுகளையும் சேர்த்துக்கலாம். குறிப்பாக மாம்பழத்தை உங்களுடைய சருமத்திலையுமே நீங்கள் தடவலாம். இளமையை தொடர்ந்து நீங்கள் பராமரிச்சுக்கிறதுக்கு சருமங்களில் சுருக்கம் இல்லாமல் உங்களுடைய ஏஜை கூட நீங்கள் வெளியே சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கேயா தெரியினாலும் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். மாம்பழங்களில் இருக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கோலோஜன் அப்படின்ற அந்த புரதத்தை நம்மளுடைய உடலில் சுரக்குவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ரத்த குழாய்களையும் உடலில் இருக்கக்கூடிய இணைப்பு திசுக்களையும் காக்குவதற்கு இந்த கோலோஜன் உதவிகரமாக இருக்கிறதால ரத்த ஓட்டம் நம்மளுடைய சருமங்களில் சிறப்பான அளவில் இருக்கிறதால சுருங்கி போன வயதான தோற்றம் இருக்காது, வறட்சியான சருமம் இருக்காது. நம்மளுடைய சருமம் நீரேற்றத்தோடு இருக்கும். நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். ஸோ சுறுசுறுப்பாகவும் இயங்குவோம். தோள்களிலும் வந்து நமக்கு சுறுசுறுப்பம் வந்து ஏற்படாது. அதுக்காக தான் நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. புற்றுநோய் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் தான் புற்றுநோய் ஏற்படும். ஸோ இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல் நம்மளுடைய உடலில் பரவும் போது அது அதீத அளவு மீண்டும் பரவுச்சுன்னா அது நம்மளுடைய உயிருக்கே ஆபத்து. அதனால் முன்னாடியே புற்றுநோய் செல்கள்லாம் நம்மளுடைய உடலில் பரவாமல் தடுக்கிறதுக்கு மாம்பழத்தை எடுத்துக்கணும். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய பெக்டின் அப்படின்ற அந்த நார் சத்து புரோஸ்டேட் புற்றுநோய் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் நமக்கு வருவதை முன்னாடியே தடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம மாம்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தொடர்ந்து நீங்கள் மாம்பழங்கள் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.